விவோஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான மருந்து குழம்பு, அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்காகவும் சரி, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்காக சரி, வேலை செய்கிற ஆண்களுக்காக சரி, அலுப்பு, கைகால் உளைச்சல் இதுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து குழம்பு. இந்த குழம்பை மீனை வச்சு எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. மருத்துவ குணமுடைய மசாலாக்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பை நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பை பார்த்திங்கன்னா அதுக்கு மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு, திப்பிலி, நறுக்கு மூலம், அதோட பெருங்காயம், இது பார்த்திங்கன்னா கடுகு. இன்றைக்கி நான் இந்த கடுகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம், பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. ஆக்சுவலாக மஞ்சள் பொடி இதுக்கு நிறையவே போடணும். இதில் இருக்கிற அத்தனை மசாலாக்கள்லேயும் மருத்துவ குணம் உடையது தான். இது பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையாக 3 பெரிய பூண்டு எடுத்து அதை தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு மீன், முள் இல்லாத மீனாக இருக்கணும், எடுத்து வச்சுருக்கிறேன். சிலர் இந்த மசாலாக்களை கூட தேங்காய் சேர்த்துக்குவாங்க, சிலர் சேர்க்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி இந்த குழம்பு வைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பெருங்காயத்தை தவிர மீதி எல்லாமும் சேர்த்து நைஸாக நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாக்கள் எல்லாமே நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். ஜாரு நான் கழுவி வச்சுருக்கிறேன். இதில் நமக்கு எவ்வளவு தண்ணி, இந்த குழம்பு வச்சு முடிக்கும்போது இது எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு திக்காக கட்டியாக தான் வைப்பாங்க. ஸோ இதில் நமக்கு இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு குட்டி அடுப்பில் போட்டாச்சு. இதோட நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு இப்போ மீன் போடக்கூடாது. இந்த பூண்டு நல்லா வெந்த பிறகு தான் மீனை சேர்த்துக்கணும். அதனால் இது வேகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வெந்துருச்சு. நம்ம இப்போ காயப்பொடியை சேர்த்துக்கலாம். இதில் காயப்பொடியை தட்டி வச்சுருக்கேன். இந்த காயப்பொடியை சேர்த்துக்கலாம். காயப்பொடி இந்த குழம்புல நல்லா கரையட்டும். இனி இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மீனை சேர்த்துக்கலாம். மீன் போட்ட பிறகு அகப்பைகளை போடக்கூடாது, சுற்றி விடலாம். இப்போ இதில் இப்படி போட்டு நல்லா வேக விடலாம் மீனை. குழம்பு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்னா குழம்பை எடுத்து அப்படியே சுற்றி விட்டுக்கலாம், அல்லது மீன் உடஞ்சிரும். அருமையான மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொதுவாகவே இந்த குழம்பை பார்த்திங்கன்னாக்கி பன்னா மீன் சொல்லுவாங்க. அந்த மீனில் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க, அல்லது கருவாட்டில் செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முள் இல்லாத எந்த மீனில் செய்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அலுப்பு, சளி, அப்புறம் பார்த்திங்கன்னா இருமல், கைகால் உளைச்சல் எல்லாத்துக்குமே நல்ல மருந்து. பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இது சாப்பாட்டில் நம்ம பிசைஞ்சு ஊற்றும்போது இஷ்டப்பட்டு இதை சாப்பிடுவாங்க. இன்னைக்கு காலைல கூட என்னோடய பையன் தான் எனக்கு மஞ்சள் குழம்பு வேணும்னால இதை நான் செய்தேன். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்க. நல்ல இதை கரெக்டான அளவு மசாலாக்களை சேர்ந்து செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்து நீங்களும் சாப்பிட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.